திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே நாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் திருக்கதம் திறத்தல் போன்ற பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் பாடுவதற்காக வைண்டத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா வாங்க ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு, வாழ்க எல்லா வளமும் பெற்று. சிவாய நம. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. முதலில் 4 பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கலைமிடப்பில் அனந்தபிரா அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரா திருத்தால் போற்றி. திருஞான சம்பந்தர் நாவரச சுந்தரர் திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய அமுதர், மருவு புருஷோத்தம சேதிராய் மூலர் மண் திரு ஆலவாயாய், ஒரு காரை காலம்மை அடிகள் சேரமா ஒலிக்கீரு கல்லாடத்தார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளா, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டா நம்பி கேட்கிறாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய, இருள் கடு உண்டவரருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி, இருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திலகவதி அம்மா திருக்கதம் திறப்பதற்கான பாடல் படிங்க. பட்டம்மாள் திருப்பள்ளி எழுச்சி 7வது பாட்டு படிங்க. சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமாளுற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறச்சாதே, திருமாமணி சேர்த்திரு கதவம் திறந்த போதே, சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே, திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா.
பாடலுங்க ஐயா. 7வது படிங்கம்மா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அது பழ சுவையென அமுதென அறிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர் பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்தோரை மன்னா. எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நம. கம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையிலே இன்றைக்கு 211வது நாளாக 5ஆம் திருமுறையிலே 87வது பதிகம் திருமணஞ்சேரி. திருக்குறுந்தொகை பகற்பன் 4, நாழிகை 10-12, மணி 9:36 10:48, ராகம் இந்தோளம். இது காவிரி வடகரையிலே 25வது தலமாக மயிலாடுதுறை குத்தாலம் பாதையிலே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் கல்யாண சுந்தரர், அம்பாள், கோகிலாம்பிகை. இதற்கான பெரிய புராண பாடல் 194. மேவு புனல் பொன்னி இருகரையும். ஐயா 194. படிங்க. கோவாய் கோவாய் முடியும் 194. ஆமா, கோவாய். திருநாவுக்கரசர்ல 194 பெரிய புராணத்துல. ஆமா, மேவு புனல் பொன்னி இருகரையும்னு வரும். 194. நம்பர் சொல்லுங்க ஐயா. 194 ஐயா சொல்ற பாட்டு தான் வருது. நீங்க என்ன நம்பர் சொல்லுங்க. கோவாய் முடுகி என்று எடுத்து கூற்றம். அதுல கோவாய் முடிகின்றது அந்த அது வேற பாட்டியா? இது 194 ஐயா. நீங்க நம்பர் கரெக்டா சொல்லுங்க ஐயா. இன்னொரு தடவை 190. ஐயா தப்பு 190. 94 190 ஐயா. சரி. மேவு புனல் பொன்னீரு கரையும் சார்ந்து விடை உயர்த்தார் திரு செம்பொன் பள்ளி பாடி காவுயரும் மயிலாடுதுறை நீள் பொன்னி கரை துருத்தி வேள்வி குடி எதிர்கொள் பாடி பாவுரு செந்தமிழ் மாலை பாடி போற்றி பரமர் திருப்பதி பலவும் பணிந்து போந்தே ஆவுரும் அஞ்சு ஆடுவார் கோடிக்காவில் அணைந்து பணிந்து ஆவடு தன் துறையை சார்ந்தார். காவிரி கரையில இருக்கிற திருத்துருத்தி திருவேள்விக்குடி தலங்களை வணங்கிக் கொண்டு திரு கோடிகா என்ற தலத்துக்கு போவதற்கு முன்னாலே பதிபலவும் என்று சொல்லுகிற இந்த திருமணஞ்சேரி முதலிய பதியங்களை வழிபட்டார் என்று குறிப்பு எதிர்ப்பார் சிகேசி. அதனால இந்த திருமணஞ்சேரி வந்து அந்த பதிபலவும் என்ற இடத்திலே வரும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே அமைந்த பாடல் வாழ்க. பட்ட நெற்றியரு பாய்பூலி தோலினரு நட்ட நின்று நவில் பவர் நாள்தோறும் சிட்ட
பட்டர் வாழ் திருமணஞ்சேரியம் பட்டவார் சடையார் வண்ணம் வாழ்த்துமே. இந்த பாடல் நம்முடைய திருமுறை நெறியிலே திருமணம் செய்கிற போது தாலி கட்டின உடனே மணமக்களுக்கு பட்டம் கட்டுவாங்க. மாமன் பட்டம், மச்சான் பட்டம்னு கட்டுறது உண்டு. அப்படி கட்டுகிற போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் சின்ன பிள்ளையா விளையாடிட்டு இருந்த, இனிமேல் நீ குடும்ப பொறுப்பா குடும்பத்துக்கு தலைவனா தலைவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டுறது. அந்த பட்டம் கட்டுகிற போது பெருமான் பெயரை சொல்லி வாழ்த்துதல். அதனாலே பட்ட நெற்றியர் பாய்புலி தோலினர் நட்டமாடுவர் நள்ளிருள் ஏவமும் சிட்டர்வாழ் திருமணஞ்சேரியம் பட்டவார் சடையார் வண்ணம் வாழ்த்துமே. பெருமான் பெயரை சொல்லி மணமக்களை வாழ்த்துவ, பட்டம் கட்டுகிறவரை வாழ்த்துவதற்கான அந்த வாழ்த்து பாடல். வாழ்க வாழ்க. நம்ம மண்ணில் நல்லவன தான் வாழ்த்து சொல்றோம். அது உண்மையாகவே ஞான சம்பந்த பெருமான் சீர்காழியிலிருந்து வந்த அந்த சிவபாத இருதயர அந்த அப்பா என் உடலுக்கு தந்தையாக நீ வந்திருக்கிறாய், உயிருக்கு தந்தையாக இருக்கிற பெரம்புரத்து பெருமானும் திருநிலநாயகன் நலம் விசாரித்த பாடல். அதை நம்ம வாழ்த்து பாடல் எடுத்துக்கணும். ஆனா இங்க பட்டம் கட்டுற போது பெருமான் பெயரை சொல்லி வாழ்த்த வேண்டும் என்பதற்காக வட்டவா சடையார் வண்ணம் வாழ்த்துவேன்னு மணமக்களுக்கு அந்த பட்டம் கட்டி அவங்கள குடும்ப தலைவன் என்ற முறையிலே அவர்களை சிவமும் சக்தியுமாக பாவித்து வாழ்த்துதல் என்ற வகையில அமைந்த பாடல் இது. இந்த பாட்டை சொல்லுவாங்க பட்டம் கட்டும் போது. வாழ்க. இன்னொரு பாட்டுக்குது, பராய்த்திரள் ஒரு பாட்டு இருக்கா. பட்ட நெற்றியர் பான்மதி கேட்டினர் நட்டமாடுவர் பராய்த்துறை செல்வனார் பட்டவார் சடையார் வண்ணம் பாட்டு. திருப்பராயத்துல இதே மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். வாப்பர் சாமி. வாழ்க வாழ்க. மணமக்களை இருவரைய வாழ்த்துவதற்காக. ரெண்டாவது பாட்டு துண்ணுவார் குழலால் உமையாள். நடராஜையா வாங்க. நன்றி சாமி. திருச்சிற்றம்பலம். துண்ணுவார் குழலாலுமையாலொடும் துண்ணுவார் குழலாலுமையாலொடும் பின்னுவார் சடை மேற்பிறை வைத்தவர் துண்ணுவார் குழலாலுமையாலொடும் மின்னுவார் சடை மேல் பிறை வைத்தவர் மண்ணுவார் மனம் சேரி மருந்தினை உண்ணுவார் வினை யாயின ஓயுமே. மண்ணுவார் மனம் சேரி மருந்தினை உண்ணுவார் வினையாயின ஓயுமே. நன்றிங்க. இங்க திருமணஞ்சேரியில் இருக்க பெருமானை மணஞ்சேரி மருந்தினை என்றார். உடம்புக்கு நோய் வந்துட்டா மருந்து சாப்பிடுவோம். அப்ப வேலைக்கு மருந்து சாப்பிடணும் ஒழுங்கா. வேலைக்கு மருந்து ஒழுங்கா சாப்பிட்டா நோய் போயிடும்னு மருத்துவர் சொல்லுவார். அதனால வேலைக்கு பெருமானை நினைக்கணும். அப்படி வாழ்த்தினால் நம்முடைய வினைகள் ஓயும்னு அப்பர் சாமி சொல்றாரு. அப்ப எந்த வேலை வணங்குறது, எத்தனை வேலை வணங்குறதுன்னா, சில பேர் ஒரு பொழுதா வணங்கினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு வேளை பூஜை மட்டும் உள்ள கோயில் ஒரு வேளைக்கு. சில பேர் காலையும் மாலை 2 வேளைன்னு சொல்லுவாங்க. ஆனா சிவன் கோயில்ல அந்த குருக்கள்லாம் 30 திருமணதா 3 முறை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க காரைக்கிழமையார் 4 வேளை சாமியை தொழணும்னு சொல்றார். காலையே போன்றிலங்கும் மேனி கடும்பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீரு மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றி மற்றவர்க்கு வெங்கிருளே போலும் விடரு. பெருமானை 40 தொழ வேண்டும். காலையில, பகல்ல, மாலையில, நள்ளிரவில் நட்டம் பயின்றாடன். அதனால 40 தொழுதல் நம்முடைய சைவ நன்னறி நான்மை. அதனாலே அந்த மணஞ்சேரி மருந்தினை வேலைக்கெல்லாம் தொழுதா நம்முடைய வினை தானாக ஓயும் என்று அப்பர் சாமி சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. புற்றில்வார் ஆட்டும் புனிதனார். உண்ணுவார்ன்றது வணங்குவார்ன்றது அர்த்தமையா? உண்ணுதல்ன்றது மனதிலே நினைத்தல். உண்ணுதல்னா மனதில் எண்ணுதல்னு அர்த்தம்.
சரி, நன்றி. நினைத்தலுக்கு உணவன் நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துவானாய்னு உண்ணுதல்னா நினைத்தல்னு பொருள். சரி. 4 வேளையும் பெருமான நினைக்கணும். ஆமா, நினைக்கிறோம். நினைக்கணும். திலகவதி அம்மா எப்பொழுதும் நெஞ்செஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்பது எப்போதும் பெருமான் நினைத்துக் கொண்டே இருக்கணும்ன்றது அது ஒரு மரபு. ஆனா நம்ம நினைப்பா அங்க இங்க ஓடினு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 4 வேளையாவது நினைக்கணும் அப்படின்னு காரைக்காலமருடைய வாக்கு. காலையே அற்புத திருவந்தாருக்கு அந்த பாட்டு. நாற்பொழுதும் இறைவனை நினைத்தல் அது சைவன் நாயன்மணி எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. திலகவதி அம்மா. திருச்சிற்றம்பலம். புற்றில்லாடரமாட்டும் புனிதனார் நெற்றினார் புறந்தீயழ செற்றவர் சுற்றினார் மதில் சூழ்மணம் சேரியார் பற்றினாரவர் பற்றவர் காண்மினே பற்றினாரவர் பற்றவர் காண்மினே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அது 2வது வரியில தெற்றினார் புறம் தீயழச் செற்றவர். தெற்றினார்னா அந்த முப்புறங்களை அழித்த, தெற்றுதல்னா அழித்தல் பேரு. முப்புறங்களை அழித்தத தெற்றினார் புறம் தீயழச் செற்றவர் என்ற சொல்லாலே சொல்லி பற்றினார் அவர் பற்றவர் காண்பினே பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. மற்ற ஆசைகளை விடுவதற்காக பெருமானை பற்றி கொள்ள வேண்டும்னாலே பற்றினார் அவர் பற்றவர் காண்பினேன்னு பாடுறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து மத்தமும் அதிகம் மத்தமும் மதியும் வளர் செஞ்சடை முத்தர் முக்கணர் மூசரவம் மணி சித்தர் சீவனர் சீர்மணம் சேரியம் வித்தர் தாம் விரு பாறை விரும்பரே வித்தர் தாம் விருப்பாறை விரும்பரே. சிவாய நம. அவர் திருமணஞ்சேரி வித்தர். வித்தர்னா வித்தகர்னு பேர். அந்த வித்தகர் என்பது இங்க எதுகை முனைக்காக வித்தர் என்ற சொல்லாலே பயன்படுத்தினார். அந்த வித்தகரை விருப்பாலே பெருமானை நாம் விரும்புதல் என்பதை விருப்பாரை விருப்பரே என்ற சொல்லாலே பயன்படுத்தினார். வாழ்க வாழ்க. துள்ளுமான்மரி 5வது படிக்கிறேன். துள்ளுமான்மரி தூமழுவாளினர் வெள்ள நீர் கரந்தார் சடைமேலவர் அல்லல் ஆர்வயல் சூழ் மணஞ்சேரியம் வள்ளலார் கழல் வாழ்த்தல் வாழ்வு ஆவதே. பெருமான் தான் பெரிய வள்ளல். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா என்று அவன் பெரிய வள்ளல். அந்த வள்ளலாருடைய கடலை வாழ்த்துதலே வாழ்வு. இந்த சொல்ல நம்ம வள்ளலாருடைய சன்மார்க்க சங்கத்துல ஊரநடிகள்னு ஒரு பெரியவர் இருந்தார். பெரிய சொற்பொழிவாளர். நிறைய வள்ளலாரை பத்தி பெரிய நூல்களா இருக்காரு. அவர் நூல்களை வெளியிட்டு இருக்காரு. வடலூர்ல இருந்தார் அவர். அவர் யாராவது போய் ஆட்டோகிராஃப் காட்டா இந்த சொல்லி வைத்துறார். வள்ளலார் கடல் வாழ்த்தல் வாழ்வாவது என்ற சொல்ல எழுதி கையெழுத்து போடுவார். அப்ப நான் ஒரு முறை கேட்டேன், ஐயா வள்ளலார் கடல் வாழ்த்தல் சொல்லி வள்ளலார் நீங்க ராமலிங்க வள்ளலார் சொல்றீங்களே, இந்த பாட்டு எங்க இருக்குதுன்னு. நீ படிக்கிற திருவாதானே இருக்குதுன்னு அவரு. அப்ப அவர் இந்த பாட்டை எடுத்து காட்டினார். வள்ளலார் கடல் வாழ்த்த பெருமான் தான் உண்மையான வள்ளல். அந்த வள்ளல் தான் பெருமான் வள்ளலாருக்கு அருள் செய்தார். பெரியவரான முதல் அவருடைய ஆன்மீக வாழ்வே வள்ளலாருடைய ராமலிங்கடிகளுடைய வாழ்வு எப்படி தொடங்கின? பெரிய புராண சொற்பொழிவுல தொடங்குது. அவங்க அண்ணன் பண்ண சொற்பொழிவு ஒரு நாள் போமுள்ள இவர் அமைச்சப்போ இவர் உலகலாம் என்ற அந்த முதல் பாட்டுக்கு, அந்த 4 வரி பாட்டுக்கு 4 மணி நேரம் பொருள் சொல்லிதான் அவர் தன்னுடைய ஆன்மீக வாழ்வியை தொடங்கினார். அதற்கு அவரு பெருமான் வள்ளலாக இருந்து அருள் செய்தார். அதை செய்ததுனால இவருக்கு வள்ளலார்ன பேர் வந்தது அப்படின்னு
ஐயா விளக்கம் சொன்னார், ஊர் நடிகள் விளக்கம் சொன்னார். வாழ்க, அது ஞாபகம் வருது. வாழ்க வாழ்க, அலரும் நினைவுகள். சரி, நீர் பறந்த நிமிர் புன்சடை. அரியன் பிடிக்கிறேன் ஐயா. நீர் பறந்த நிமிர் புன்சடையின் மேல் ஊர் பறந்த உலகம் அணிபவர் சீர் பறந்த திருமணஞ்சேரியார் ஏற்பரந்தங்கு இலங்கு சூலத்தரே ஏற்பரந்து அங்கு இலங்கு சூலத்தரே. திருச்சிற்றம்பலம். இங்க நீர் பறந்த நிமிர் புன்சடை என்பதை பெருமான் கங்கையை தாங்கியிருக்கிறான், அவன் கங்கானா இருக்கிறான் என்று சொல்றார். இந்த பாட்டு எங்க இருக்குன்னா நம்முடைய ஞானசம்பந்தனுடைய முதல் பதிகத்துல 3வது பாட்டுல இருக்கும். நீர் பறந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலாவெண்மதி சூடின்னு அதே சொல்லி இங்கேயா அப்பர் சாமி பயன்படுத்துகிறார். இதை சொல்லுகிற போது கிரேட் மேன் திங்ஸ் அலைக் ஒரே மாதிரி பெரியவர்கள்லாம் ஒரே மாதிரி நினைப்பார்கள் என்று ஒரே சொல்ல 2 பேரும் பயன்படுத்தியிருக்காங்க. ஞானசம்பந்தர் பயன்படுத்தியிருக்காரு, இவரும் பயன்படுத்தியிருக்கார். வாழ்க வாழ்க. அடுத்து சுண்ணத்தரு சுடு நீருகந்தாடுவர். தாமோதரையா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சுண்ணத்தர் சுடு நீருகந்தாடலார் விண்ணத்தம்மதி சூடிய வேதியர் மன்னத்தம் முழவார் மணஞ்சேரியார் வண்ணத்தம் முலையாளுமை வண்ணரே மன்னத்தம் முழவார் மணஞ்சேரியார் வண்ணத்தம் முலையாளுமை வண்ணரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. சுண்ணம் என்பது அந்த வாசனை பொடி, அந்த வாசனை பொடி செய்தா குளிப்பாங்க, அதுக்குதான் பொற்சுண்ணம் பாடுதுன்னு சொல்லி அதுக்குதான் வாசனை திரவியங்களை தாடி பெருமானை தீர்த்த மாட்டுதல் அப்படின்னு. அந்த வகையில சுண்ணத்தர் அவர் வெறும் அந்த சுண்ணமாகிய வண்ணப்பொடி மட்டுமா பூசுவார்? இல்லை, அவர் திருநீற்றையும் பூசுவார். அதனாலே அவரை நீருகந்து ஆடலார் என்று பாடுகிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்து துன்ன ஆடையர். உமாமா வாங்க. அடுத்தது கணபதியா. சிவாயனம் பார்த்திருக்கட்டமலையா. துன்ன ஆடையர் தூமழுவாளினர் தின்னும் செஞ்சடை மேல் திரை வைத்தவர் மண்ணுவார் பொழில் சூழ் மணஞ்சேரியம் மன்னனார் கடலே தொழ வாய்க்குமே மண்ணுவார் பொழில் சூழ் மணஞ்சேரியம் மன்னனார் கடலே தொழ வாய்க்குமே. மணஞ்சேரி மன்னனார் கடலே தொழ வாய்க்குமே. திருமணஞ்சேரி என்பது அந்த பெருமானை போய் தொழுதால் விரைவில் திருமணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அங்கே போய் பெருமானுக்கு வழிபாடு செய்து மன்னனார் கடலே தொழ நாம் நினைத்தது எல்லாமே வாய்க்கும். திருமணம் மட்டுமல்ல, நாம் வேண்டுகிற அத்தனை வரங்களும் நமக்கு வாய்க்கும். அதனால்தான் வள்ளலார் கடல் வாழ்த்தல் வாழ் முன்னடை பண்ணாரு. இந்த இடத்துல மன்னனார் தொழ மன்னனார் கடலே வாய்க்குமே கடலே தொழ வாய்க்குமே என்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. சித்தர் தேவர்கள். நன்றி ஐயா. சிவா சிவா. அடியார் பெருமக்கள் பாதபூஜையா சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவது பரிமாணம் மற்ற புஷ்பாஞ்சலி சமர்ப்ப தூபதீபம் ஆக்ராமி தூபதீப நிராஞ்சனம் சமர்ப்பியாமி. சிவாய நம சிவாய நம சிவாயம். சித்தமனம். சித்த தேவர்கள் மாலுடு நான் முக புத்த தேவன் கையே பகடவே மத்தேதமறிய மணந்தேரியம் அத்தனரடி யார்கல்ல இல்லையே அத்தனரடியார்கல்லல் இல்லையே. நன்றியா. வணக்கம். வாழ்க வாழ்க. மணஞ்சேரியம் அத்தனார் அடியார்க்கு அல்லல் இல்லையே. பெருமானை வணங்கினால் எல்லாம் சிவன் செயல் நினைத்தால்
நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். ஆனா எல்லாம் நாம செய்யறோம்னாச்சா இது தப்பா ரைட்டான்னு கவலை வரும். ஆனால் செய்வதெல்லாம் சிவன் செயலாக இருந்தால் வாழ்க்கை எந்த அல்லலும் இல்லை என்ற வகையில அத்தானார் அடியார்க்கு அல்லல் இல்லையே என்று பாடுகிறார். வாழ்க அடுத்த மேனி அரக்கன் கையிலேயே. 10வது பாட்டு. செல்வமாக செல்வம். அடுத்த மேனி அரக்கன் கையிலையை எடுத்தவன் நெடுநீள் முடி 10 இறப்படுத்தலும் மணஞ்சேரி அருள் என கொடுத்தனன் கொற்றவாளோடு நாமமே படுத்தலும் மணஞ்சேரி அருள் என கொடுத்தவன் கொற்றவாளோடு நாமமே. திருச்சிற்றம்பலம். அப்ப ராவணனை அடத்தான் என்று சொல்வது அவனை தண்டிக்கல்ல, அவனுக்கு அருள் கொடுப்பதற்காக. அதனால் அருளென கொடுத்தனன் கொற்றவாளோடு நாமமே என்று ராவணேஸ்வரன் ஈஸ்வர பட்டம் கொடுத்தார். அதனால வாளும் கொடுத்தான் நாளும் கொடுத்தான். நாமம் என்று நாமமா வாளோடு நாமம் என்று சொல்லி நாமமாகிய ராவணேஸ்வர திருநாமம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 88வது பதிகம் திரு மருகன். திருக்குறுந்தொகை பண் வகையில 4, நாழிகை 10-12, மணி 9:36 10:48, ராகம் இந்தோளம். காவிரி தென்கரையிலே 80வது தலமாக மயிலாடுதுறை திருவாரூர் மயிலாடுதுறை சாலையிலே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் மாணிக்கவண்ணர், அம்பாள் வண்டார் குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் 240. சீதரு செங்காட்டங்குடி. 240 சீதரு செங்காட்டங்குடி. சீர்தரு செங்காட்டங்குடி நீடும் திருநள்ளாறு ஆர்தரு சோலை சூழ்தரு சாந்தை அயவந்தி வார்த்திகள் மென்முளையால் ஒரு பாகன் திருமருகல் ஏர்தரும் அன்பால் சென்று வணங்கி இன்புற்றார். திருமருகல் பெருமானை அன்பால் சென்று வணங்கி இன்புற்றார் என்று பாடுகிறார் செக்கிறார். வாழ்க வாழ்க. முதல் பாடல். பெருகலாம் தவம் பேதமை தீரலாம் திருகலாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பரம் ஆயதோர் மானந்தம் மருகலானடி வாழ்த்தி வணங்கவே மருகலானடி வாழ்த்தி வணங்கவே. பெருகலாம் தவம் பேதமை தீரலாம் திருகலாகிய சிந்தை திருத்தலாம். பெருமான் பிணக்கில்லாத பெருமான். ஆனா நம்ம மனிதருக்குள்ள பிணக்குகள் நிறைய வரும். அந்த பிணக்குகள் வருகிற போது அந்த பிணக்கை தீர்த்து கொள்வதற்காக இந்த பாடலை சொல்லி பெருகலாகிய சிந்தை திருத்தலாம் என்று சொன்னால் அந்த பிணக்கு தீரும் என்று சொல்லுவார்கள். அந்த பெருமானை வாழ்த்தி வணங்குதல். முதல் பாட்டிலேயே பெரிய புராணத்துல பெருமானை வாழ்த்தி வணங்குவான் வண்ணார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோரியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்னு சேர்க்கிறார். பாண்டத்துக்கு இந்த பாடல் தான் அடிப்படைன்னு சொல்லுவாங்க. இந்த பாடலை வச்சுதான் பெருமானை வாழ்த்தவும் செய்யலாம் வணங்கவும் செய்யலாம் என்று அந்த திருகலாகிய சிந்தை திருத்துவதற்காக பெருமானை வாழ்த்துதல் வணங்குதல் என்று சொல்லி இந்த பாட்டை எடுத்து வைத்து இதை அடிப்படையாக வைத்து நம்முடைய சேக்கிழார் பெருமான் அந்த பெரியார் முதல் பாட்டுல அந்த தில்லைக்கூத்தனை வாழ்த்தவும் வணங்கணும் முதல் பாட்டை பெருமான் தொடங்கினார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. பாடங்குள் பனுவல் திறம் கற்று. பத்மாவதி அம்மா வாங்க. பத்மாவதி. பாடம் கொல் பனுவல் திறம் கற்று போய் நாடு அங்குள்ளன தட்டிய நானிலீர் மாடம் சூழ்மருகள் பெருமான் திரு வேடம் கை தொழ வீடு எளிதாகுமே வேடம் கை தொழ வீடு எளிதாகுமே. நன்றி. பெருமான் உருவமில்லாதவன்னு சொல்ற ஒரு உண்டு. அவன் உருவமில்லாத அருவமா இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஒரு மரபு.
இல்ல அவன் உருவமும் அருவமாக அருவுருவமாக இருக்கிறான். அதுதான் இலிங்க வழிபாடுன்னு சொல்றது. அருவுருவ வழிபாடு. அருவ வழிபாடு ஒண்ணு, அதான் அந்த சிதம்பர ரகசியம்னு வெறும் சொல்லுவாங்க. அது அருவ வழிபாடு. உருவ வழிபாடு இலிங்க அருவுருவ வழிபாடு. இங்க உருவ வழிபாடு என்பது அவனுடைய திருவேடம். அந்த திருவேடத்தை 25 மூர்த்தங்களாக காட்டுவார்கள். அதுல எந்த உருவம் நமக்கு பிடிக்குதோ அந்த உருவத்தை, அந்த ஒரு உருவத்தை வைத்து வணங்குதல். அதன் மூலமாக நம்முடைய மனது ஒருப்படும் என்று சொல்லி, மனது ஒருங்குபடுவதற்காக நமக்கு எந்த திருவேடம் பிடிக்குதோ அந்த சில பேர் தட்சிணாமூர்த்தி வணங்குவா, சில பேர் நடராஜ வணங்குவா, சில பேர் சோமஸ்கந்த வணங்குவா, சில பேர் சந்திரசேகர வணங்குவா. அப்படியே 25 மூர்த்தங்களை காட்டுவார்கள். அதிலே நமக்கு எந்த வேடம் நம் மனதை கவர்கிறதோ அதை வைத்து பெருமானை வணங்கினால் மனம் ஒன்றுபடும். அந்த ஒன்றுபடுவதனாலே நாம் பெருமான் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான். வாழ்க வாழ்க. வேடம் கைதோட வீடு எளிதார். முனுசாமி ஐயா வாங்க. 3வது பாடல். முனுசாமி ஐயா வாங்க. முனுசாமி ஐயா 5:88:3. சரிங்களா ஐயா? சிவாயிரம். லலிதா பாலசுந்தரம் வாங்க. சிவாயா. சின்னத்தினால் வரும் செய்தொழலாம் அவை அனைத்தும் நீங்கி நின்று ஆதரவாய் மிக மனதினால் மருக பெருமான் திறம் நினப்பினார் இல்லை நீள் நில வாழ்க்கையே மனதினால் மருக பெருமான் திறம் நினப்பினார்க்கு இல்லை நீள் நில வாழ்க்கையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. சினத்தினால் வரும் செய்தொழிலாம. நாம் நினைச்சது நடக்கணும்னா கோபம் வந்துடுது இல்லையா? ஆனால் நினைப்பதெல்லாம் எல்லாம் சிவன் செயல நினைத்தா அந்த கோபம் வராது. அதனால நினைப்பினார்க்கில்லை நீள்நிற வாழ்க்கையே என்று சொன்னால் அப்ப தீமை அந்த கோபத்தை சினத்தை மறப்பதற்கு மணஞ்சேரி இந்த மருகற் பெருமானை நினைக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. ஓது பைங்கிலி. சிவாய நம்மையா. திருச்சிற்றம்பலம். வாங்க வாங்க. ஓது பைங்கிலிக்கு ஒன்பால் அமுதூட்டி பாதுகாத்து பல பல கற்பித்து மாதுதான் மருகற் பெருமானுக்கு தூது சொல்ல விடத்தான் தொடங்குமே மாதுதான் மருகற் பெருமானுக்கு தூது சொல்ல விடத்தான் தொடங்குமே. சிவாய நமைய. அப்ப பெருமானுக்கு தூது விடுதல் எதை தூது விடுறது? நம்ம வளர்க்குற அந்த கிளிய ஓது பைங்கிளிக்கு ஒன்பால் அமுதூட்டி பாதுகாத்து பல பல கற்பித்து மாதுதான் மருகற் பெருமான் மருகானுக்கு தூது வில்ல தொடுதல். நம்ம கிளியை வளர்த்து அந்த கிளிக்கு நம்ம என்ன சினிமா பாட்டு கற்றுத்தா அது சினிமா பாட்டு பாடும், அது தேவாரம் கற்றுத்தா தேவாரம் பாடும். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. ஆனால் அந்த கிளிப்பிள்ளையை பெருமானிடத்திலே தூது விட்டால் பெருமான் நம்மை தேடி வந்து அருள்வா என்ற அந்த வகையில இந்த பாட்டு அமைத்திருக்கிறார். ஓது பைங்கிளிக்கு ஒன்பால் அமுதூட்டி பாதுகாத்து பல பல கற்பித்து மாதுதான் மருகற் பெருமானுக்கு தூது சொல்ல விடத்தான் சொல்ல. கிளி வளர்ற போல பிள்ளைகளும் கிளி போல வளர்த்தா அந்த பிள்ளைகளும் நம்ம இளமையில என்ன கத்துக்கிறோமோ அதுதான் வரும். ஐயா பேர பிள்ளைங்க 2 பேர் வந்தாங்களையா, அவங்க இருந்தா பாட சொல்லலாம். ஆனா கிளியை தூது விடுற மாதிரி மழலை பிள்ளைகள் இளமையிலேயே தேவாரங்கத்து விட்டா அது பெரிய பின்னால பெரிய இதுவா வரும். வாழ்க வாழ்க. இருந்தா ஐயா தர்ஷனை கூப்பிட்டு. சரிங்க சரிங்க, வர சொல்லுங்க வர சொல்லுங்க. வாழ்க வாழ்க. வந்தாருன்னா குரல் கூட சொல்லுங்க, பாடலாம், இடையில பாடலாம். சரி. மழலை சொல்ல கேட்டா அதுதான் கிளி தூது விடுதல். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கிளி பிள்ளைகள். வாழ்க. அவங்கள தூது விடுது பெருமானிடத்துல. என்னவார் என்பது 5வது பாட்டு. யாரு அப்படி கதை அடுத்து? வாழப்பாடி சித்ரா வாங்க.
திருச்சிட்டம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேன் சார். இன்னவாரென்பர் உண்டறியே நின்று துண்ணு கைவளை சோர கண்ணீர் மல்கும் மண்ணு தென்மருகள் பெருமான் தீரம் உன்னியொன் கொடி உள்ளம் உருகுமே உன்னியொன் கொடி உள்ளம் உருகுமே. மருகத் பெருமான் திறம் உன்னி ஒன்கொடி உள்ளம் முருகுன பெருமான் நினைத்தால் உள்ளம் முருகும் என்று சொல்லுவாரே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. சங்கு சோர கலையும் சரியவே. நித்திலாமா வாங்க. சிற்றம்பலம் சங்கு சோர கலையுன் சரியவே மங்கை தான் மறு கற்பெருமான் வரும் அங்க வீதி அருகணையானிற்கும் நங்கை மீறிதற்கொன் என் செய்கேன் நாளுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நங்கை மீறிதற்கு என் செய்யும் நாளுமே என்பது நங்கை என்பது யாரு? டீனேஜ் பிள்ளைகள். இப்ப நம்ம இப்ப பாடின அந்த பெண்ணு டீனேஜ் பிள்ளை, காலேஜ் படிக்குது, நல்ல பெரிய பிள்ளை. அவளந்து நான் பெரிய ஆராய்ச்சியில வரணும்னு என்ன பெருமானை பிரார்த்தித்தல். நங்கை மீறிதற்கு என் செய்கேன் நாளுமே என்று அது எதிர்காலத்துல வாழ்க்கை சிறக்கணும்னு வாழ்த்தும். நன்றி நன்றி. காட்சி பெற்றினால் ஆகிலும் காதலை. 7வது பாட்டு. மல்லிகாமா வாங்க. இருக்கங்க ஐயா. திருவடியை வணக்கிறங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். காட்சி பெற்றில ஆயிலும் காதலே மீட்சி ஒன்றறியாது மிகுவதே மாற்றியாமருகற் பெருமானுக்கு தாச்சிலாம் சல உண்டாகும் என் தையலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சைவ வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சார்தல் என்று அந்த சைவ வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுப்பார் நம்முடைய அருள்நந்தி சிவனார், அந்த சிவஞான சித்தியார்ல. அதனால அந்த தாழ்வெனும் தன்மைதான் நமக்கு தாழ்ச்சி சார உண்டாகுவன் தையலே என்று அப்பர் பெருமான் காட்டுகிறார். மருகற் பெருமான் மாட்சியை நினைத்தால் அந்த தாழ்ச்சி தானாக வரும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. நீடு நெஞ்சுள் நினைப்பவர். சரஸ்வதி அம்மா வாங்க. சரஸ்வதி. 9வது பாட்டு. 8வது பாட்டு. நீடு நெஞ்சு இணைந்த நீர் கண்ணீர் மல்கும் நீடு நெஞ்சு நினைந்து கண்ணீர் மல்கும் ஓடுமாலினோ ஒன்றே கொடி மாதராள் மாட நீன் மறு கற்பெருமான் வரில் மாட நீன் மறு கற்பெருமான் வரில் கூடு நீ என்று கூட இழைக்குமே கூடு நீ என்று கூடல் இழைக்குமே. நம சிவாய். கூடு நீ என்று கூடல் நினைக்கும் என்று நாம் பெருமானை கூட வேண்டும் நினைத்தால் அந்த கூடலாளவாய் பெருமான் நமக்கு வந்து அருள் செய்வான் என்ற வகையிலே கூடு நீ என்று கூடல் இழைக்கும் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. 9வது பாட்டு. கந்தவார் குழல் கட்டில் காணி. கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். தந்தவார் குழல் கட்டிலல் காரிகை அந்திமால் விடையோடுமன் பாய்மகம் வந்திடாய் மறு கற்பெருமான் என்று சிந்தை செய்து திகைத்திடும் காண்மீனே சிந்தை செய்து திகைத்திடும் காண்மீனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமானை சிந்தை செய்தால் அவன் நம்மை நோக்கி வருவான். வந்திடா என்று வருகப் பெருமானை சிந்தை செய்தல். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான்
ஆனே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் என்ற திருவாசகத்தை நினைவுபடுத்துற பாடல். வாழ்க வாழ்க. 10வது பாட்டு ஆதி மாமலை. வாடுறாஜா. திருச்சிற்றம்பலம். ஆதி மாமலை அன்று எடுத்தானிற்று சோதி என்றலும் தொல்லருள் செய்திடும் ஆதியான் மரம் கல்பெருமான் தீரம் ஓதி வாழ்பவர் உம்பருக்கும் நும்பரே. ஓதி வாழ்பவர் உம்பருக்கும் நும்பரே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. மருகத் பெருமான் திறம் ஓதி வாழ்பவர் உம்பர்க்கு உம்பரே. இந்த மாதிரி தனா வந்து திருமுறை ஓதன தேவர்களுக்கெல்லாம் தேவராக இந்த சிவ பதவி அடையலாம் என்ற வகையில அமைந்த பாடல். கிரணுக்கு அந்த அமையணும். கிரண் தானே, கிரண் என்ற பரிதிமார் கலைஞரும் தனா வந்து திருமுறை ஓதணும்னு வேண்டிக்கிறோம். வாழ்க வாழ்க. ஓதி வாழ்பவர் உம்பர்க்கு தேவர்க்கும் தேவனாக மாற வேண்டும் என்று பிரார்த்தனை. வாழ்க. நன்றி. அடுத்து 5ஆம் திருமுறையிலே 89வது பதிகமாக திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை 10 12 மணி வந்து 9:36 10:48 ராகம் வந்து இந்தோளம். இது இந்த பொது என்று இது போட்டிருக்கோம். ஆனா இந்த பதிகம் பாடின இடம் திருப்பூந்துரத்துல பாடின பதிகம்னு சொல்லுவாங்க. அந்த திருப்பூந்துரத்துல சில திருக்குறுந்தொகை எல்லாம் பாடியிருக்கார். அதுல ஒன்றாக இந்த பதிகம். அந்த திருப்பூந்துரத்து இருக்கிற காவிரி தென்கரை 11ஆமாக தஞ்சை திருவையாறு பாடல் இருக்கிறது. அங்க இருக்கிற பெருமான் புட்பவனநாதர், அம்பாள் வந்து சௌந்தரநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 390. ஐயா பல்வகை தாண்டகத்தோடும். பல்வகை தாண்டகத்தோடும் பரவும் தனி தாண்டகமும் அல்லல் அறுப்பவர் தானத்து அடைவு திரு தாண்டகமும் செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலையும் உள்ளிட்டு எல்லையில் பன்மை தொகையும் இயம்பினார் ஏத்தி இருந்தார். திருநாவுக்கரச பெருமான் திருப்பூந்துரித்தல போய் ஞாயிறும் திங்களும் தோயும் ஒரு பெரிய மடம் அமைத்து காலந்தோறும் சென்று பெருமானை வழிபட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் பல வகையான திருத்தாண்டங்களை எல்லாம் பாடினார். அப்படின்னு சொல்லுகிற போது எல்லையில் பன்மை தொகையும் இயம்பி ஏத்தினார். அந்த பன்மை தொகை என்பது இந்த திருக்குறுந்தொகை. அதான் தொகைன்னு பாடியிருக்கார். பல பேர் திருத்தாண்டம் பாடினார், திருவிருத்தம் பாடினார், திருநேரிசை பாடினார், திருக்குறுந்தொகையும் பாடினார். திரு என்று வருகிற அந்த பண்களை எல்லாம் அவர் பாடியிருக்கிறார். அதுல இந்த திருக்குறுந்தொகை. அதனால இந்த இறுதி வழியில எல்லையில் பன்மை தொகையும் இயம்பி ஏத்தினார் என்று இயம்பி ஏத்தி இணைந்திருந்தார் என்று சொல்கிறார். அப்படி பாடப்பட்ட அந்த திருக்குறுந்தொகையில இதை பொது என்ற தலைப்பிலே அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா எந்த தலைப்போட பேர் அந்த குறிப்பிடப்படாதனால அது பொதுன்னு வச்சுட்டாங்க. ஆனா இப்படி பாடப்பட்ட அந்த திருப்பதிகங்கள் எல்லாம் திருப்பூந்தூர்ல பாடப்பட்டதுன்னு பட்டியலிட்டு இருப்பார் நம்முடைய சிகேசி. வாழ்க வாழ்க. இதுல ஏற்கனவே அந்த அப்பூதி அடிகள் திங்களூர் போகும்போது அந்த அப்பூதி அடிகள் மகனை எழுப்புவதற்காக பெருமானை நோக்கி பாடினார். ஒன்று கொலாம். அங்க எந்த விதமான விண்ணப்பம் வைக்கல. பெருமானுடைய புகழை 1 2 3 எண்ணி எண்ணி பாடினார். அந்த எண்ணம் அது எதற்காக எண்ணுகிறார் என்ற பெருமான் உணர்ந்து அந்த பிள்ளைய உயிர்ப்பித்தார் சொல்லுவாங்க. அவர் வேண்டுகோள் வைக்கல. அது மாதிரி அப்போ மகன் இறந்துட்டான், அந்த பிள்ளைய நீங்க உயிர்ப்பிக்கணும், அந்த மாதிரி செய்திலாம் எதுவும் இல்லாம வெறும் பெருமான புகழை 1 2 3 1 கொலாம் 2 கொலாம் 3 கொலாம் பெருமாள். அதே மாதிரி இந்த இடத்துல எண்ண வகையில அது 4ஆம் தர்மம் இருக்குது. இது 5ஆம் தர்மல 1 2 3 என்று பெருமான் புகழை எண்ண அலங்காரமாக பாடியிருக்கிறார் என்ற வகையில அமைந்த திருக்குறுந்தொகை இது. வாழ்க வாழ்க. 1 வெண்பேரை கண்ணியர் கோவணம் 1 கீழுமை ஓடும் கொடுத்தது 1 வெண்தலை ஏந்தியம் உள்ளத்தே
ஒன்று நின்றங்கு உறையும் ஒருவனே. பெருமான் நம் மனத்திலே ஒன்றுவதற்காக அவன் ஒன்றாகிய பெண்பறையை அணிந்திருக்கிறான், ஒரே ஒரு கோவணம் அணிந்திருக்கிறான், ஒரே ஒரு கீழுமையை உடுத்திருக்கிறான், அவன் கையிலே ஒரு வெண்தலையை ஏந்திருக்கின்ற ஒன்று என்ற சொல்லை பாடுகிறார். அடுத்த பாட்டு 2. திருச்சிற்றம்பலம். இரண்டாம் அவர் கொள்ளன செய்தொழில், இரண்டுமாம் அவர் கொள்ளன செய்தொழில், இரண்டுமாம் அவர்க்கு உள்ளன கோலங்கள், இரண்டும் இளமான் எமை ஆளுகந்து, இரண்டும் போதும் என் சிந்தையுள் வைகுமே, இரண்டும் இளமான் எமை ஆளுகந்து, இரண்டும் போதும் என் சிந்தையுள் வைகுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இரண்டு போது என்பது பகலும் இரவும். பகலும் இரவும். பகல்ல பெருமான் இருக்கிறான், அதற்கு அவன் என்ன வச்சிருக்கிறான்? இரண்டு மாமதற்கு உள்ளன செய்தொழில். என்ன இரண்டு தொழில்? ஒண்ணு நம்மை இந்த உலகத்திலே பந்திப்பது, அந்த பந்தனை என்று சொல்ற. இன்னொரு தொழில் நம்மை வீடு சேர்ப்பிப்பது, பந்தமும் வீடும். அதனால இரண்டு செய்தொழில். அவனுக்கு உள்ளது இரண்டு கோலங்கள். என்ன இரண்டு கோலம்? ஒண்ணு சிவம், இன்னொன்னு சக்தி. அம்மையும் அப்பனுமாய் இருக்கிறான், அதனாலே இரண்டு கோலங்கள். இரண்டும் இளமான் எமை ஆளுகந்தான். இரண்டும், அந்த இளமான் என்பது ஒன்னு சக்தியை பாகமாக வைத்திருக்கிறான், கங்கையை தலையில வைத்திருக்கிறான். கங்கையும் மங்கையும் வைத்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. மங்கை என்பது பெருமாட்டி, கங்கை என்பது அந்த நீர். அதனால அந்த இரண்டு வகையில பெருமானுடைய புகழை பேசுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த 3. செல்வி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. மூன்று மூர்த்தியுள் நின்றியலூர் தொழில், மூன்றுமாயின மூவிலை சூழத்தன், மூன்று கண்ணினன் தீத்தொழில் மூன்றினன், மூன்று கண்ணினன் தீத்தொழில் மூன்றினன், மூன்று போதுமென் சிந்தையுள் மூழ்குமே, மூன்று போதுமென் சிந்தையுள் மூழ்குமே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. முதல்ல பாடல இரண்டு போதும்னு சொன்னார், இங்க மூன்று போதும் சொன்னார். பகல் இரவு மட்டுமல்லாமல் அதாவது விடிய காலம் காலையில் காலை மாலை பகல் என்ற மூன்று போதும் அவன் சிந்தையில் இருக்க வேண்டும். அதனாக அவன் மும்மூர்த்தியாயிருக்கிறான். படைப்பாய், காப்பாய், துடைப்பாய், போற்று என்ற மூன்று தொழில் செய்வனாக இருக்கிறான். அதற்காக அவன் கையிலே மூவிலை சூலமாகிய திரிசூலத்தை ஏந்து இருக்கிறான். அவனுக்கு கண்ணு கூட 3, இடக்கண், வலக்கண், நெற்றிக்கண் என்ற 3. அவன் செய்கிற தீத்தொழிலும் 3, படைத்தல், காத்தல், துடைத்தல் என்ற தொழில். அதை தீத்தொழில கையிலே அனலேந்தி ஆடுவதனாலே அதனாலே அதுக்கு தீத்தொழில்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. தீயிலே கையிலேந்தி தீத்தொழில்னா கெடுதல் தொழில, தீயை கையிலே ஏந்தி செய்கிற தொழில். அந்த தீ என்னும் தானும் சுத்தம், தன்னை சேர்ந்த பொருளையும் சுத்தமாக்கிவிடும். அதனாலே தீத்தொழில் என்பது தூய்மைக்கு அடையாளம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. 4 மேன்முகம். ஆண்டாளம்மா வாங்க. ஆண்டாளம்மா. லைன்ல இருக்காங்களா? வாங்க. 5ஆம் திருமுறை 89வது 4வது பாட்டு. 5:89 திருக்குறள் படிக்கிறீங்க. நாளின் மேன்முக செட்ட மன்னிதழ் நாளும் 4 திட்ட மின்பாம் நாளும் வேதம் சரிந்தது நன்னெறி
நாளும் போல எம் மகத்துரை நாதனே நாளும் வேத சரிந்த நன்னெறி நாளும் போலம் மகத்துரை நாதனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நாளும் மேன்முகம் செற்றது. அவன் நான்கு திசைகளை நான்கு இல்லாம அதற்கு மேலே ஒருமை வைக்கிறான். அதனாலே பெருமான் ஐமுக வண்ணன். ஆனா பஞ்சமுகத்தன்னு சொல்லுவாங்க. அத அவன் ஐமுக வண்ணன். அத நாளும் மேல்முகம் என்ற சொல்லாலே சுட்டி காட்டுகிறார். அவன் முடர்ந்திட்டது 4 அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4. அவன் 4 வேதம் என்பது 5 எழுத்தை 4 விதமாக ஓதுதல். நம சிவாய சிவய நம சிவய சிவ சிவ என்று தூலம் சூக்குமம் அதிசூக்குமம் அப்புறம் ரொம்ப நுண்மை பொருள் என்று சொல்லி 4 விதமாக ஓதுகிற அந்த நன்னெறி. அந்த நன்னெறி தான் சைவ நன்னெறி. இந்த இடத்துல போய் 4 வேதம்னு அந்த வடமொழி வேதத்தை கூட சொல்லணும். அது தேவ வழிபாடு, தெய்வ வழிபாடு இல்லை. இங்கே நன்னெறி என்பது தமிழ் வேதமாக அந்த 5 எழுத்தை குறிக்கும் என்று சொல்வது. வாழ்க வாழ்க. அடுத்து 5 மோடு 6 ஆடி. தனலட்சுமி ஆவாங்க. தனலட்சுமி ஆவாங்க. அஞ்சும் ஓர் ஆடி அரைமிசை அஞ்சு போலரை ஆத்ததின் தத்துவம் ஓர் அஞ்சும் ஆயவன் அஞ்சுமாம் அகத்துரை ஆதியே அஞ்சுமாம் அகத்துரை ஆதியே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். 5 மஞ்சு மோர் ஆடுதல்னது பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்க. அது பசுமாடு பால் மட்டும் தான் தரும். பஞ்சகவ்யம் அது தராது. நாம தான் முயற்சி பண்ணி நெய்யும் தயிரெல்லாம் உண்டாக்கணும். அதனால 5 என்பது நாம் ஓதுகிற 5 எழுத்து. அந்த 5 எழுத்து ஓதி பெருமானை தீர்த்தமாட்டுதல். அதனால 5 போல் அவர் ஆர்த்ததன் தத்துவம். இந்த தத்துவங்களை எல்லாம் 5 5 படைச்சா. அந்த சிவநேசனை அந்த உண்மை விளக்கத்துல சொன்னார். தத்துவங்களை எப்படி படைத்திருக்கிறான்? முதல்ல 5 பூதங்களாக படைத்தான், அப்புறம் 5 பொறிகளாக படைத்தான், அப்புறம் 5 புலன்களாக படைத்தான். 5 5 சொல்லி காட்டுவார். அதனால 5 மோர் ஆர்த்ததன் தத்துவம் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அப்புறம் 6 சங்கரையா வாங்க. சங்கர் பாடுபா. பாடு ராஜா. குழந்தைய பாட்டு சொல்லுமா. அடுத்தது சங்கரையா. பையன் பாடின பிறகு சங்கரையா பாட்டையா பாடு ராஜா. திருச்சிற்றம்பலம். 6 கால் மூசிய கொன்றையன் 6 சூடிய அண்ட முதல்வனார் 6 கூர்மைய கச்சமய பொருள் 6 போலெல்லாம் அகத்துரை ஆதியே 6 போலம் அகத்துரையாதியே. திருச்சிற்றம்பலம். வாழ்க 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 வாழ்க. பெருமாள் 6 சூடி என்று கங்கையை சூடி இருக்கிறான். அவனுடைய சமயங்கள் 6 வகை சமயம் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? அத புறம் அகம் புறம் அகப்புறம் என்று 4 வகை. 4 ஒன்னொன்னுலயும் 6 6 சமயங்கள். மொத்தம் 24 சமயங்கள். அதுதான் 6 என்ற சொல்லால குறிப்பிடுறார். 6 வகை சமயம்னு பேரு. அந்த 6 வகை சமயங்கள் தான் உலகாயதம் முதல் சித்தாந்த சுவாத்வித சைவம் வரை அத 6 நாள் 24 குறிப்பிடுது. அத சொல்றார். அச்சமய பொருள். வாழ்க வாழ்க. 7 மாமலை 7 கடல் சூழ். திருச்சிற்றம்பலம். 7 மாமலை எழி பொழில் சூழ்கடல் 7 மாமலை எழி பொழில் சூழ்கடல் 7 போற்று ராவணன் கைநரம் பேழு கேட்டருள் செய்தவன் பொற்கழல் 7 சூழடியே மனத்துள்ளவே 7 சூழடியேன் மனத்துள்ளவே. திருச்சிற்றம்பலம்.
இந்த பெருமான் உலகத்தை 7 மலையாக 7 புவனங்களாக 7 கடலாக படைத்தான் என்று சொல்லுவார்கள். அது இப்ப 5ஆ மாறி போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா 7 கடல் 7 மலை 7 புவனம் அப்படின்னு சொல்றது பழைய மரபு. அதை அவர் சுட்டி காட்டுகிறார். அதனால அதை நாம் இப்பிறவிகள் தோறும் அதை நம்ம எண்ணத்துக்கு 7 சூடும் என் மனத்துளே 7 பிறவியில அவன் செய்வான். ஆனா 7 பிறவி என்பதல்ல, நாம் எழுகின்ற பிறவியெல்லாம் நம் மனத்திலே அவன் சூழ வேண்டும் என்ற வகையில அமைந்த பாடல் அது. வாழ்க வாழ்க வாழ்க. 8 ஸ்ரீதேவி ஐயா வாங்க. ஐயா சிவநேசன் ஐயா இருக்கீங்களா? இருக்கேன் சாமி. திருச்சிற்றம்பலம். வாங்கய்யா. 8 மூர்த்தியாய் நின்றிகளும் தோழில் 8 வான்குண தீசனிம்மான் கனி 8 மூர்த்தியும் எம் இறையும் போலே 8 மூர்த்தியும் எம்முள் ஒடுங்குமே 8 மூர்த்தியும் எம்முள் ஒடுங்குமே. நன்றி சாமி. திருச்சிற்றம்பலம். நமக்கெல்லாம் குணங்கள் 3 சொல்லுவார் சிவநேசன் ஐயா சித்தாந்தத்துல. ராஜசம் தாத்விகம் தாமதம்னா 3 குணம் தான் நமக்கு. ஆனால் பெருமான் எண்குணத்தான் கோடில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் அலை வணங்காத்தல் என்று எண்குணங்கள். அது தன்வயத்தனாதல் தூய உடம்புனால பட்டியல் போட்டு இதப்படி சைவாகமம்னு கூறுன்னு பரிமள எடுக்க உர வேற சொல்லும். வாழ்க வாழ்க. அதுதான் எண்குணத்தான். அடுத்து 9 யானை. தமிழரசி அம்மா வாங்க. அடுத்தது மீனாட்சி. ஐயா அதையும் கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. செல்வம் மீனாட்சி அம்மா வாங்கம்மா. ஓபன் பண்ணுங்க மியூட். ஐயா அவங்க பாட மாட்டாங்க ஐயா. நீங்க சரி. நடராஜா படி. நீங்க பாடுங்களா? நடராஜா பாடலாமா? நடராஜா படி. சிவபெருமான சிவசிவ. திருச்சிற்றம்பலம். 9 யானை ஒளிகளி 9 யானை ஒளிகளி 9 பல்கனம் சூழவே 9 யானை ஒளிகளி 9 பல்கனம் சூழவே 9ஆம் அவை தீத்தொழிலின் நுரை 9 நின்றென் ஒன்றின் உள்ளொடுங்குமே 9ஆம் அவை தீத்தொழிலின் நுரை 9 நின்றென் உள்ளொடுங்குமே. 9 என்னுள் ஒடுங்குமே என்பது அந்த நம்முடைய ஆணவத்தை யான் எனது என்ற செருக்கை குறிப்பதாக சொல்லுவார்கள். அந்த 9 நம்பர் போட்டீங்கன்னா அந்த 9 நம்பரை எத்தனை எண்ணால பெருக்கினாலும் சரி அந்த பெருக்களுடைய எண்ணத்தெல்லாம் கூட்டினா அது கடைசியில 9 வந்து நிற்கும். அப்படி அந்த கணக்கு போட்டு காட்டுவோம். 9 × 2 18 8 1 9 9 × 3 27 7 2 9 அப்படின்னு கணக்கு போட்டு காட்டுவாங்க. 9 4 36 3 6 9 அப்படின்னு காட்டுவாங்க. எங்க சுத்தி அந்த 9 நிற்கும். அதே மாதிரி ஆன்மாக்கள் எங்க சுத்தினாலும் யான் எனது என்ற செருக்கிலே வந்து நிற்கும். அதனாலே 9 நின்றேன் பெருமானே நீ என்னுடைய உள்ளத்திலே ஒடுங்கி அந்த ஆணவத்தை அடக்க செய்ய வேண்டும் என்ற வகையில தத்துவ பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 10 100 திலகவதி அம்மா வாங்க. திலகவதி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 10 100 வெங்கண் வெள்ளேற்றண்ணல் 10 100 வெங்கள் வெண்ணேற்றண்ணல் 10 100
பன்சடை தோள் மிசை 10 யாமிலம் ஆதலின் ஞானத்தால் பத்தியானிடம் கொண்டது பள்ளியே பத்தியானிடம் கொண்டது பள்ளியே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 10 யான் இடம் கொண்டது பள்ளி என்று அத தசகாரியம்னு சொல்லுவாங்க. அடியார்களுக்கிற பக்தர்களுக்கிற 10 வகையான செய்கைகள். மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விளையார் கழக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செயசெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளு என்று 10 விதமான அந்த செய்கைகளை தசகாரியம் என்று சொல்ற ஒரு மரபு. அந்த வகையிலே 10 யானிடம் கொண்ட பள்ளியே என்று இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார். வாழ்க வாழ்கன்னு சொல்லி இதோட இன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சிடலாம். மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். வாழ்க. பொன்னூசல் பாடி உமாமா படிங்க. திருப்பொன்னூசல் 6வது பாட்டு. மாதாடு பாகர். மாதாடு வாகத்தான் உத்தர கோசமங்கை தாதாடும் கொன்றை சடையான் அடியாராருள் கோதாட்டி நாயேனே ஆட்கொண்டு என் தோல் பிறவி தீதோட வண்ணம் திகழ திறப்பறுப்பான் பாதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பால் போதாடு புன்முலையே பொன்னு சல்லாடாமோ போதாடும் புன்முலையில் பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ. வாழ்க வாழ்க. பெருமான் என்னை கோதாட்டுதல் தலையை எது விட்டு தடை விடுறதுக்கு கோதாட்டுதல் பேரு. வாழ்க. செல்வம் அம்மா திருக்கதவு அடைப்பது. விடுமின் வெகிலை விடுமின் வெகிலி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையானடிகீழ் பெருஞ்சாத்தோ உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணையார் கதவு அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழனையே புயங்கன் நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். அந்த புகழ்வன் என்னை ஆழ்வான் என்னுடைய புகழ் களைவதற்காக. வாழ்க வாழ்க. நன்றி. ஸ்ரீதேவையா வாழ்த்துப்படி. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநக பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே வாழ்கந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் பொங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சொல்க வையகமும் துயர் தீர்கவே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் திருவும் புணர்ப்பானே பின்னையன் பிழையை பொறுப்பானே பிழையெல்லாம் தவிர பணிப்பானே என்னத்தன்மையன் என்று அறிய உண்ணாயம்மானே எலிவந்த பிரானே அன்னம் வைகும் வயற்பழனத்தனியாரூரானே மரக்கழுமாமே நன்மை பெருகல் நெறியே வந்தனைந்த நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதினில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற வர்த்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் சென்னிமிசை பாதமலர் சுட்டினான் சிவபெருமான் வான்முகில் வழாது பெய்க
மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் பொங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். முடிச்சலையா? நாளைக்கு இரவு பார்க்கலாம். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு இருக்கிறது என்று கூறி நினைவூட்டி அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ள வேண்டும்படி பணிவன்போடு கேட்டு நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்க வாழ்க. இரவு சந்திப்பையா? நன்றி.